டிசம்பருக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. அதுக்கு முன்னால் 1964 படப்பிடிப்பு நடத்துகிறாங்க. எம்ஜிஆருக்கும் திரு நாகிரெட்டியாருக்கும் பெரிய நட்பு ரீதியான தொடர்பு. எப்படின்னா அது நட்புன்னு சொல்கிறதா, விசுவாசம்னு சொல்கிறதா, நன்றின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா 1956 ஆரம்பித்த நாடோடி மன்னனுடைய படத்துக்கு அவர் தான் விஜயவாகினியுடைய பல செட்டை கொடுத்து, படப்பிடிப்பு தளங்களை கொடுத்து உதவி புரிஞ்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதான். அந்த படம் வெற்றி பெற்றும்போது எல்லாரும் சொன்னாங்களாம், இது அப்போல்லாம் ஒரு ஸ்டுடியோக்காரங்க தான் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளவங்க, ஒரு எஸ்எஸ் வாசன் ஐயா, இது மாதிரி இவங்களாம் பெரிய பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க தான் இந்த பிரம்மாண்டமான படங்களை தயாரிக்க முடியும். ஆனால் முதல்ல எம்ஜிஆர் பாருங்கள், இவருடைய ஒத்துழைப்பில் அது எஸ்எஸ் வாசன் ஐயா கூட ஜெமினிலிருந்தே நிறைய கருவிகள் கொடுத்தமிச்சாங்களாம் விஜயவாகினிக்கு எம்ஜிஆருடைய படப்பிடிப்புக்காக சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரி அவர் வாழ்ந்து, அந்த மாதிரி அவர் உழைத்து, அந்த மாதிரி எல்லாத்தையும் முதலீடு செஞ்சு நாடோடி மன்னன் 1958 பெரிய ரிலீஸ் ஆகி